கிழக்கு இமயமலை பகுதிகளின் உயரமான கடினமான நிலப்பரப்பில் வளர்கிறது. சிக்கிம் சுந்தரி என அழைக்கப்படும் அரிய தாவரம். ரியம் நோபைல் என்ற அறிவியல் பெயருடைய இந்த தாவரம் அதன் விசித்திரமான வாழ்வு சுழற்சிக்காக தாவரவியலாளர்களையும் இயற்கை ஆர்வலர்களையும் ஈர்த்து வருகிறது. வாழ்க்கையின் பெரும்பகுதியில் நிலத்துக்கு அருகில் இலைகள் கொண்ட ஒரு சாதாரண வட்ட வடிவமாக இருக்கும் இந்த தாவரம் பல ஆண்டுகள் சக்தியை சேமித்து வைக்கிறது. 7 முதல் 30 ஆண்டுகள் வரை கழித்த பின் திடீரென 2 மீட்டர் உயரம் வரை மேலெழுந்து குறுகிய காலத்தில் மலர்ந்து விதைகளை வெளியிட்டு தனது வாழ்வை நிறைவு செய்கிறது. கண்ணாடி அடுக்குகளைப் போல தோன்றும் அதன் வெளிப்படையான உறைகள் கடும் குளிர்காற்று மற்றும் தீவிர அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சிலிருந்து மலர்களை பாதுகாக்கின்றன. மலர்காலத்தில் பாறைகளுக்கிடையே ஒளிரும் போல் தோன்றும் இந்த தாவரம் கடுமையான சூழலில் இயற்கையின் மௌன அதிசயமாக விளங்குகிறது. 2025 டிசம்பர் மாதத்தில் பதிவான சமீபத்திய மலர்ச்சி சமூக ஊடகங்கள் வழியாக பலரின் கவனத்தை ஈர்த்தது. 4000 முதல் 4800 மீட்டர் உயரத்தில் வளர்வதால் இதை காண்பது அரிதான அனுபவமாகும். ஒரு காலத்தில் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த தாவரம் இன்று பாதுகாப்பு முயற்சிகளின் மையமாக உள்ளது. இயற்கையின் பொறுமையையும் நுட்பத்தையும் நினைவூட்டும் சிக்கிம் சுந்தரி மலர்ச்சி ஒரு மறக்க முடியாத அதிசய காட்சியாக திகழ்கிறது.